ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விலாக் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண விலாக் தான். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அக்கா வீட்டில் வச்சு தான். அக்காவோட 2வது பையனுக்கு சர்ச்சில் வச்சு இந்த வருஷம் ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே ஃபேமிலியாக அங்கே போயிட்டோம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் புதன்கிழமை வர்றதுனால ஹஸ்பண்ட்க்கு லீவு இருக்காதுன்னு ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போகிறதா பிளானே இல்லை. சடனாக தான் 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போயிட்டோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதிகாலையில் 3 மணிக்கு தான் சர்ச்சில் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. காலையிலே எழுந்திரிச்சு ரெடியானதுனால எந்த ஒரு வீடியோஸுமே எடுக்க முடியலை. சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேக் அண்ட் டிஃபன் எல்லாமே அங்கேயே கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு காலையில் 10 மணி போல் தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி தோப்பு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். வீட்டுக்குள்ளே லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் போய்கிட்டே இருந்தது. ஊருக்கு போயாச்சுன்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. நானும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோட வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே எடுக்க முடியலை, டைமே கிடைக்கல. மத்தியானம் 1 மணி ஆகவுமே லஞ்சும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லஞ்ச் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குடல் அண்ட் ரத்தம் ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ், ஆனியன் ரைத்தா, இதெல்லாம் தான். லஞ்ச் என்னமோ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு தான் பசி எடுக்கவே இல்லை. காலையில் டிஃபனும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா டீ குடித்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால ரொம்ப பசி இல்லாமல் இருந்தது. அப்புறமா ஒரு 2 மணி போல் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்லான்னு ஹாலில் சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அகைன் எங்கள் பாட்டி வீடும் பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.